ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க போயிட்டான்? தேவா கால் மேக உண்ட கண்ணா அமர்தம் உண்டோ ஈசனுக்கு வைத்துடாரு பஞ்சாச்சரம் கையில ஏந்தி பாதங்கள் நான் பணிந்தேன் கண்ணா. நஞ்சு அமிர்தம் உண்டோ ஈசனுக்கு மைத்தூராரு பஞ்சாசரம் கையில ஏந்தி உங்களுடைய பாதத்தை நான் ஆதாரமாக படிந்தேன் மாமா. அப்படியா? உண்மைதான் மாமா. கோபால கண்ணரை தேடி வந்த காரணம் என்ன? டெல்லி அஸ்தாபுரத்து வேத்தா யாருக்குமே சிறை வணங்காத இந்த அரவக்குடி துரியோதன மன்ன என்னுடைய பாதத்தில் வந்து வணிந்ததால நன்றாக இருப்பாய். இருந்த போதிலும் டெல்லி அஸ்தாபுரத்தை விட்டு இந்த வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த மாயக்கரனை தேடி வந்த காரணம் என்ன மாமா? எதுக்காக வந்தேன்? என்ன காரணம் சொல்லட்டுமா? எனது மாமா சொல்வேன் கேளா.
சுந்தரியே கேட்போம் என்று உறுதியா வந்தேன் மாமா. எனது மகன் லட்சுமி குமாரனுக்கு உனது மகன் கமல சுந்தரியே நான் பெண் கேட்பதற்காக நான் உறுதியுடன் வந்திருக்கின்றேன் மாமா. எப்படி எப்படி எனது மகன் லட்சுமி எனது மகன் கமல சுந்தரியை பெண் கேட்கறதுக்காக நான் உறுதியாக வந்திருக்கின்றேன். பெண் கேட்பதற்காக வந்திருக்காயா மாமா? பெண் கேட்க வந்திருக்காய். சரி வாஸ்தவா? எப்படி தெரியுமா? என்ன பரியம் தருவாய் துரியபட்டா, என்ன பரியம் தருவாய்? என்ன தருவனா? என்ன பரியம் கேப்பா, ஏது பரியம் கேப்பா? என்னிடத்துல 56 நாட்டுக்கும் ஏக சக்கரவர்த்தி பார்த்து எந்த பரி கேப்பான்னு கேட்டிருக்கிறாய். பெரியவண்டா 1000 தான் இருந்தாலும் என்னுடைய மகளாகிய கமல சுந்தரிய மணப்பதாக இருந்தால் அவளுக்கு என்ன பரியம் தருவாய் அப்படி என்று கேட்ட பொழுது நீ என்ன பரிய வேண்டும் என்று கேட்கிறாய். ராமாயங்கள் கல்வி ரச்சமாயங்கள் கல்வி முத்து ரவுடியாரு கோமேடு சொல்லக்கூடிய அத்தனை பொருள் ஆன மேல 5 லட்சம், குதிரை மேல கோடி லட்சம், ஒட்டகத்தை மேல 9 லட்சம், பல்லாங்குல 10 லட்சம், லட்ச லட்சம் மூட்டை போட்டியா அனைத்து பொன்பொருள் கொண்டு வந்திருக்கிறேன் மாமா. காடு மாமா அப்படியே வண்டியா குமிச்சு வச்சிருக்கேன் மாமா. என்னை பார்த்து 56 நாட்டு ஏக சக்கரவர்த்தி பார்த்து என்ன பரி குடுப்பாயின்னு கேட்டிருக்கிறாயா மாமா. 60 கோடி தெரியாதவனா அங்கமே போடுறது மாமா. 56 தேசங்களை நீ ஆண்டு வந்தாலா பெண்ணா என்னது? கமல சுந்தரி என்னுடைய மகள். அப்படி என் கமல சுந்தரிமா நீ யானை மேல 60 லட்சம், குதிரை மேல கோடி லட்சம் கொண்டு வந்தாலும், எத்தனை லட்சமா பொன்பொருள் கொண்டு வந்தாலும் நான் கேட்ட பரியம் தருவாயா? ஆமா கேட்ட பரியமா? ஆமா. ஏன் மாமா இவ்வளவு பரியம் கொண்டு வந்திருக்கிற மாமா? நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க மாமா. அப்படியா? கேட்கலாமா? கேளு மாமா. துரியபட்டா எப்படி தெரியுமா? எப்படி? எனது மகள் கமல சுந்தரிய தருவதாக இருந்தால் என்னுடைய கோபாலி போட்டி இருக்குதல்லவா, கோபால போட்டி. அட கோபாலி போட்டி? ஆமா. கோபால பொட்டி, சிறிய பொட்டி, என்னுடைய தின்னூறு பொட்டி. அந்த தின்னூறு பொட்டிய நிரப்புற அளவுக்கு நீ வந்து பொன்பொருள் தருவாயா? மாமா உங்களை நினைத்தால் எனக்கு சிரிப்பத்தான் வருகிறது. ஏன் மாமா பூவெடுக்கிற போட்டி திடீர் போட்டி இவ்வளவு போட்டா நம்பி போயிடும். நான் இவ்வளவும் பொன்பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். மீதி பொன்பொருள் நீ எடுத்தது போ மிச்சம் நான் அசனாபுரம் கொண்டு போனா என்னை போல இருக்கிற மன்னர் எல்லாம் திரியோதர மன்னன் கொடுப்பதற்கு மனசு வரல, திருப்பி அசனாபுரம் கொண்டு வந்தா பாரு. அப்படி சொல்லி என்னை பார்த்து கையை தட்டி இந்த சனமெல்லாம் என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்க. என்ன 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 நான் இத்தனை பொன்பொருள் கொண்டு வந்திருக்கேன். நீங்க கோபால பொட்டி, சின்ன பொட்டி, அந்த சின்ன பொட்டி நம்புற அளவுக்கு மட்டும் பரியத்தை வாங்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிற பொன்பொருள் எல்லாம் நான் திருப்பி கொண்டு போனா அஷ்டாபுரத்து வேந்தர்கள் எல்லாம் என்னை பார்த்து இழிவா பேச மாட்டாங்களா? பொன்பொருள் கொடுக்கறதுக்கு மனசு இல்லையா துரியோதமனுக்கு? கேவலமா பேசுவாங்க. கேவலமா பேசுவாங்க. துரியமன்னா 1000 தான் நீ எடுத்துரைத்தாலும் எனக்கு தேவை என்ன, உனக்கு தேவை என்ன? என்னுடைய மகள். என்னுடைய மகளை வந்து நீ வந்து உன் பையன் லக்கணகுமாரனுக்கு பெண் கட்ட வந்திருக்கிற. உனக்கு பொண்ணு வேற மாதிரி வர வேணும்னா நான் சொல்றபடி என்னோட கோபால பொட்டிய நிரப்புற அளவுக்கு பொன்பொருள் கொடுத்தீங்கன்னா போதும்.
அதுக்கு மேல வேண்டாம். அப்படியே கோபாலப்பட்டியை நிரப்பிட்டா உனக்கு பொண்ணுப்பா. மாமா இங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு கொடு மாமா. அப்படியா? ஆமா. தேவையான பொன் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாப்பா. மாமா அனைத்து பொண்ணு மூட்டை மூட்டையா கூட இருக்குது மாமா. சரி, தேவையான பொருளை எடுத்துட்டு நான் எப்படி அசனாபுரம் இருக்கா கொண்டு போவேன். அரவக்குடி துரியாதவனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அனைத்து பொன்பொருளையும் கொண்டு வந்து வச்சுட்டல. புரியவனா? 1000 தான் இருந்தாலும் அதாவது நீ கொண்டு வந்த பொன் பொருள்ல பதர் இருக்குதுப்பா. ஆமா, நான் கொண்டு வந்த பொன் பொருள் பதரா? ஆமாப்பா. என்ன மாமா ஆச்சரியமாக இருக்கிறது. நீ கொண்டு வந்த பொன் பொருள பதர் இருக்குது. சரி, அந்த பதராகப்பட்டத நான் தூற்றி முன்ராசி பின்ராசி நடுராசி பார்த்து அந்த நடுராசியை மட்டும் நான் வந்து தூற்றி எடுத்துக்கிறோம். அதனால சிறிது நேரம் நீ அந்த புறத்துல இரு, நான் முன்ராசி பின்ராசி பார்த்துட்டு பிறகு உன்னை கோபாலப்பட்டியில் நிரப்பிட்டு கூப்பிடுறேன். மாமா